தளபதியோட போட்டோவை ஒரு வாட்டி போடும்போது தான் ஒரு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போடும்போது கூட அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ விஜய் என்ன போட்டோ நம்ம போடுறோம், ஏன்னா இப்போ ஃபேனா வந்து இப்போ தொண்டர்கள் ஆயிட்டாங்க, நாளைக்கு அண்ணன் தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு முழு முயற்சியோட இருக்காங்க இல்லையா. அந்த தலைவாண்டி இப்படி கை தூக்குற ஒரு டாட்டூ ஒன்று இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தாடி பாலாஜனை கூட போகும்போது நல்ல காமெடி பண்ணி தர ஒரு வலி தாங்க முடியல ஒரு சைட்ல அவருக்கு. வேற எதுவும் பர்சன்ஸ் நமக்கு வந்து பயங்கரமா என்து பண்ணி வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். நம்ம காமெடி ஆக்டர் ஒருத்தர், காமெடியா ஆங்கரா இருந்து அப்படியே ஆக்டரா எல்லாம் மாறி இருக்காரு ஒருத்தர். முருக பக்தர் பிடிக்கும், கேட்டதை பண்ணி கொடுப்பா போல, நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆளு. மோர் தென் ஒரு 500-600 வேலு முருகர் கஸ்டமைஸ்டா அது இது. இன்னைக்கு முருகர் தான் வந்து டாப். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டேட்டு போறதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல்ல பேசுது. இப்போ எல்லாரும் அதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்மீகம் பத்தி பேசுறவங்க எல்லாம், நான் வேண்டிக்கிட்டு என் உடம்புல ஒரு இடத்த தரேன் ஆண்டவா, நான் உன்னை காலஃபுல்லாக நினச்சிக்கிறேன், எனக்கு இதை கொடு அப்படின்னும் பொழுது கொடுக்குறாரு. இந்த மாதிரி கடவுள் டாட்டுன்னும் பொழுது எனக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் போட சொல்ல. எனக்கும் நிறைய நல்லதுகள்லாம் நடந்திருக்கு. அதனால் முருகர் இன்னைக்கு வந்து டாப்பஸ்ட் கடவுளாக இருக்காரு. நான் லவ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ப்ரோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் போட்டு காடியை குத்துருவாங்க. ஸோ அதனால் கரெக்டான டிசைன் சூஸ் பண்ணோம். டிசைனை சூஸ் பண்ணால் தடமே இல்லாமல் மறைச்சிடலாம். ஓகே, எதுவுமே அடுத்து வர ஒய்ஃபுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ கூட தெரியாத அளவுக்கு பண்ணலாம். என்னம்மா வயசாச்சு உனக்கு, கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் போடுற, போடாத, ஏமாத்திட்டு போயிடுவாங்க பசங்களாம், இப்போ நல்லா தான் பேசுவாங்க, போட்டுக்காத, அதெல்லாம் தேவையில்ல, முகம்லாம் போடாத. இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்களாம், பேர்லாம் போடுறாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்டுக்கோங்க, நம்ம யோசிச்சு போட்டுக்கோங்க, அப்புறம் அழிக்கணும் மாறிக்கணும், தேவையில்லாத வேலை. நல்லது பண்ணுறாங்க. டேட்டு போட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தைய பெற்றாங்க, அந்த குழந்தையோட முகத்தை டேட்டுவா, கால் பாதத்தை டேட்டுவா போட்டவங்களா இருக்காங்க. ஏன்னா எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டூடியோவில் கிட்டத்தட்ட 50,000, 45,000, 50,000 டேட்டுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம். தம்பி யோசிச்சு பண்ணிக்கோப்பா, விட்டு போயிட்டாலாம் என்னப்பா வருது அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட, கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்த்து இருந்தவங்க, நான் ஒய்ஃபை விட்டு ஓடுற போகுது அப்படின்னு சொன்னால் தப்பாக பேசக்கூடாது ப்ரோ. எப்பயுமே நாங்கள் என்றைக்குமே பாஷான எனர்ஜி தான் தரோம், யாருமே முடியாதுன்ற வார்த்தை கிடையாது. நீ என்ன கேட்குறியோ நான் போட்டு கொடுத்துருவேன், நீ என்ன வேணாலும் கேளு, நான் அதுக்கு தான் இருக்கேன், நான் பண்ணி கொடுக்குறேன். தளபதியோட போட்டோவை ஒரு வாட்டி போடும்போது தான் ஒரு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போடும்போது கூட அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ விஜய் என்ன போட்டோவை நம்ம போடுறோம் அப்படின்ற அந்த வைப்ரேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும். அதில் தாடி பாலாஜனை கூட போகும்போது நல்ல காமெடி பண்ணி தர ஒரு வலி தாங்க முடியல ஒரு சைடில் அவருக்கு. இன்னொன்று அவர் பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஜாலியாக போயிருக்கு. இப்போ எல்லாரும் நிறைய பேர் அந்த விஜய் டேட்டூ போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமாம், விஜயனாவோட ஃபேஸ் வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஃபேனா வந்து இப்போ தொண்டர்கள் ஆயிட்டாங்க, நாளைக்கு அண்ணன் தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு முழு முயற்சியோட இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தீவிர ஃபேன்லாம் இருக்காங்க. எல்லாருமே இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த தலைவாண்டி இப்படி கை தூக்குற ஒரு டாட்டூ ஒன்று இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எதுவும் பர்சன்ஸ் நமக்கு வந்து பயங்கரமா என்து பண்ணி வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். நம்ம காமெடி ஆக்டர் ஒருத்தர், காமெடியா ஆங்கரா இருந்து அப்படியே ஆக்டரா எல்லாம் மாறி இருக்காரு ஒருத்தர். அது யாருன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் கமெண்ட்ல. அப்படின்னும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷார்ட் வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணாரு. சூப்பர். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பேசுறதுனாலே நம்மள சந்தோஷம் தானே. அப்படின்னும் பொழுது நிறைய பேர் பேசுறாங்க. அருண் விஜய் அண்ணா வந்து அவரோட டேட்டூ ரொம்ப நாளாக ஸ்கெடியூல் இல்லைன்னா நான் பண்ணேன் தம்பின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்க்கும்போது சொல்லுவார். ஸோ அந்த கான்டாக்ட் வந்து செலிபிரிட்டிஸ் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கும் ஒரு ஆர்ட்டான பொழுது. அதான் சொல்கிறேன், அவங்கள ஒன்று பண்ணிட்டேன்னா அவங்களோட வாழ்வேன், நான் மறந்துட மாட்டாங்க ஒரு நார்மல் பர்சனா. அதே மாதிரி இப்போ இந்த முருகன் தலைவர் தானே, இப்ப அந்த டேட்டு பயங்கர ஃபேமஸா. ஏன்னா எங்ககிட்ட அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்ததுங்க இல்லையா, அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்கிட்ட போட்டோம். நான் ஆஃபரை கொடுத்துருந்தேன், ஏன்னா நானும் ஒரு முருக பக்தர், பிடிக்கும், கேட்டதை பண்ணி கொடுப்பா போல, நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆளு. நம்ம ஸ்டூடியோவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய முருக டேட்டு பண்ணிருக்கோம், நிறைய கஸ்டமைஸ் டேட்டு பண்ணுவோம். ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 500-600 வேலு முருகர் கஸ்டமைஸ்டா அது இதுன்னு ஒரு நிறைய பேருக்கு இதை தான் போட்டுட்டு இருக்கோமே. இன்னைக்கு முருகர் தான் வந்து டாப். ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி டேட்டு போறதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல்ல பேசுது. இப்போ எல்லாரும் அதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்மீகம் பத்தி பேசுறவங்க எல்லாம்
நீங்க இந்த டாட்டுவை வந்து இப்படி போட்டுக்கோங்க, இப்படி உங்களுக்கு வந்து பவர் உங்களுக்கு வந்து வேலை செய்யும், உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கடவுளோட இது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா நாங்களே இதே ஒரு காலத்துல வந்து சொல்லும் பொழுது தொழிலுக்காக சொல்றான் பாய்வன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சீரியஸாவே நம்ம நம்பி கடவுளை நம்பி மொட்டை அடிக்கிறோம். கரெக்டுங்களா? முடி வளர்ந்துது, அது கூட ஏன் கொடுக்குறாங்கன்னா முடி வளர்ந்துரும், அதனால கொடுக்குறாங்க, ஒரு நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. நான் ஒரு காரியம் கேட்டா பண்ணி கொடுத்தாங்க, மொட்டை அடிக்கிறோம், காது குத்துறோம், அளவு குத்துறோம், எல்லாமே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இப்ப டாட்டுவும் போயிட்டு இருக்கு. நான் உடம்புல நான் வேண்டிக்கிட்டு என் உடம்புல ஒரு இடத்த தரேன் ஆண்டவா, நான் உன்னை காலம் ஃபுல்லா நினைச்சுக்கிறேன், எனக்கு இதை கொடு அப்படின்னும் பொழுது கொடுக்குறாருங்க. ஸோ அதை மாதிரி நானும் ரொம்ப அந்த மாதிரி கடவுள் டாட்டுன்னும் போது எனக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் போட சொல்ல. எனக்கும் நிறைய நல்லதுகள்லாம் நடந்திருக்கு. அதனால முருகர் இன்னைக்கு வந்து டாப்பஸ்ட் கடவுளா இருக்காரு. ஓகே, சூப்பர். நான் லவ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ப்ரோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாராவது மறுபடியும் அழிச்சு அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் பண்ண முடியும் ப்ரோ. எல்லாமே அதுதானே. மேரேஜே பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றாங்க, பாசிபிள் இருக்கு. டாட்டு பண்றாங்க, பண்ணிட்டு அவங்களுக்கு சப்போஸ் செட் ஆகல மறைச்சிக்கலாம், அது மேலே வேற டிசைன் போட்டு மறைக்கலாம், அதை லேசர் பண்ணிட முடியும். ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில. லேசர் இல்லாதப்போ அது மேலே வேற கவரப்புன்ற ஒரு டிசைனை போட்டு அதுக்கான டிசைன் நல்ல டிசைனாக போட்டு கரெக்டாக பண்ணணும். இதுலேயே இன்னொரு மேட்டர் இருக்கு. இந்த கவரப்புனாலே வந்து சில அது மறைகிறது பேர் தான் கவரப்பு, போட்டு காடியை குத்துருவாங்க. ஸோ அதனால கரெக்டான டிசைன் சூஸ் பண்ணோம். டிசைனை சூஸ் பண்ணா தடமே இல்லாம மறைச்சிடலாம். எதுவுமே அடுத்து வர ஒய்ஃபுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ கூட தெரியாத அளவுக்கு பண்ணலாம். அது வந்து ஒரு நல்லா நீங்க குவாலிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ சொல்லும், அவங்களோட கவரப் வெளியே தெரியுமா தெரியாதான்ட்டு. ஸோ தெரியலன்னா ஓகே, இத மாதிரி மறைச்ச கதைகள்லாம் இருக்கு. நீங்க இதுக்கே சொல்றீங்க, லவ் பண்ண போட்டது சொல்றீங்க. இன்னொரு மேட்டர் சொல்றேன் பாருங்க, இது சூப்பரா இருக்கும். லவ் பண்ண டாட்டூ போட்டுக்கல, லவ்வர் போயிட்டா, இப்ப நான் அவளோட பேரை போட்டுக்கிறேன், அந்த பேராவது அவன் கூட வாழட்டும், அந்த முகமாதி அவங்க கூட வாழட்டும், இப்படி எமோஷனலா இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து நீங்க பாஸ்ட்ல பார்த்தது. சப்போஸ் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா சில பேர் இருப்பாங்கல்ல, நான் பண்ணி எனக்கு உடம்பு ஃபுல்லா போட்டுருங்கண்ணே, எனக்கு வந்து எனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியணும், அந்த அளவுக்கு ஒரு ஆர்வக்குள்ளாரா சப்போஸ் இல்ல சம் பர்சன்ஸ் வராங்கன்னா நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிறாருன்னா அது ஒரு வேலை தான், நாங்க போட்டுதான் விடணும். முதல்ல எங்களோட வாயில இருந்து முடியாது, பண்ண மாட்டேன், வேற பாத்துக்கோங்க, இந்த மாதிரியான விஷயமே வராது ப்ரோ. நம்ம பசங்களுக்கும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் கொஞ்சம் எப்படின்னு தெரியல. ஆனால் என் வாயிலேருந்து நெகட்டிவாக தாட்டே வராது. ஏன் இதை பண்ணுற, எதுக்காக இதை பண்ணுற, பண்ணாத, சொல்கிறத கேளு, முடியாது, போட மாட்டேன், அப்புறம் என்னத்துக்கு நான் டாட்டா ஆர்டிஸ்டாக இருக்கேன். முதல்ல ஆர்டிஸ்ட்டு அவனை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவனோட ஃபீலிங்ஸை மதிக்கணும். இது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க ஒருத்தவங்கள, என்னம்மா வயசாச்சு உனக்கு, கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் போடுற, போடாத, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க பசங்களாம், இப்போ நல்லா தான் பேசுவாங்க, போட்டுக்காத, அதெல்லாம் தேவையில்ல, முகம்லாம் போடாத அப்படின்ட்டு. இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறாரு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்களாம், அதெல்லாம் நாங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறோங்க, பேர்லாம் போடுறாங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கேட்டுக்கோங்க, நம்ம யோசிச்சு போட்டுக்கோங்க, அப்புறம் அழிக்கணும் மறைக்கணும், தேவையில்லாத வேலை, நல்லது பண்ணுறாங்களாம். நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, உண்மையாலே நல்லது தான் நீங்களும் பண்ணல, அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களா யோசிச்சு பாருங்களா. அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னா ஃப்ரீயாக தொழிலை பண்ணலாமே, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே, சம்பாதிக்கிற காசை திருப்பி தானம் பண்ணு எல்லாருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாமே, நல்லது. இவங்களுக்கு என்னன்னா ஒன்று அதை போட தெரியாதவங்க இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறாங்க ப்ரோ. வயிற்றுச்சல் சிம்பிளா, வயிற்றுச்சல் கூட கிடையாது ப்ரோ. அவங்க வந்து நல்லது பண்ணுறன்ற ஒரு பேரில் ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லும் போது வந்து பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உண்மையாலே லவ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அவங்க 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணியிருப்பாங்க. 8 வருஷம் 10 வருஷம் கூட லவ் பண்ணிட்டோம், இல்லை ஒரு 6 மாதம் கூட பண்ணிட்டுமே, அவன் ஃபீலிங்ஸு அவன் பண்ணிக்கிட்டோம். நீ சொன்ன வார்த்தைனாலே அது நடக்கும். அன்றைக்கே சொன்னார் அவர், அதனால தான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் டாட்டூ போட்டு நல்லா இருக்கவங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க, டாட்டூ போட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தைய பெற்றாங்க, அந்த குழந்தையோட முகத்தை டாட்டுவா, கால் பாதத்தை டாட்டுவா போட்டவங்களா இருக்காங்க. ஏன்னா எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டூடியோவில் கிட்டத்தட்ட 50,000 45,000 50,000 டாட்டுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம். நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஃபெயிலியர் ஆனவங்களையும் பார்த்துருக்கேன். அதுதான் ப்ரோ, இங்கே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தவனும் இருக்கான், கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று பிரிஞ்சு போய் எல்லாருமே நாராசமாக ஆனவங்களும் இருக்காங்க. இது டாட்டுவால் நடக்குதுன்னு கிடையாது, நம்ம வார்த்தையால் நடக்குது, நம்ம எண்ணத்தால் நடக்குதுன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி குத்தினா நெகட்டிவாக தான் நடக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, பாசிட்டிவான ஆள்கிட்ட டாட்டூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாயை திறந்தா, தம்பி யோசிச்சு பண்ணிக்கோப்பா, விட்டு போயிட்டாலா என்னப்பா வருது அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட, கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு, பார்த்து இருந்துக்கோ நான் ஒய்ஃபை விட்டு ஓடுற போகுது அப்படின்னு சொன்னால்
அட்டாக் ஆகும், கோவம் வரல. அப்ப எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன் அது மட்டும் நடக்காதா? கல்யாணம் பண்ணவங்களோட ஒய்ஃப் ஓடலையா, இல்ல கல்யாணம் பண்ணி இவரு ஓடலையா? தப்பா பேசக்கூடாது ப்ரோ. எப்பயுமே நாங்க என்னைக்குமே பாசிட்டிவான எனர்ஜி தான் தரோம். யாருமே முடியாதுன்ற வார்த்தை கிடையாது. நீ என்ன கேட்குறியோ நான் போட்டு கொடுத்துருவேன், நீ என்ன வேணாலும் கேளு, நான் அதுக்கு தான் இருக்கேன், நான் பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஆங்கரான்ட்டு எனக்கு தெரியாது. மைக் டாட்டு போடணுங்க, போடணும்பா, போடலாம். அதில் சில ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என அல்பாசை உடைய மனிதன் நான். மரணத்தையும் ஏற்றுக்கொள்வேன் அவளது மடியில் இருக்கும் பொழுது. நெத்தியில புள்ளி வச்சா தலைவலி சரியாயிடும், மூட்டுல போடும்போது சரியாயிடும், உடம்புல வந்து இந்த கேன்சருக்கான செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணும், இது மாதிரிலாம் சொல்லி போட்டுருக்காங்க. ஆனால் அதுவும் உண்மை. ஏன்னா நீங்கள் இப்போ சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா